இந்த அருமையான விழாவிற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கும் பொறியாளர் ஐயா அவர்கள், இந்த பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படும் பல்கலைக்கழகத்தின் தலைவர் பிபி 2000 அவர்களே, பேராசிரியர் பெருந்தகை முனைவர் வைகை சுப்பிரமணியன் அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் இந்த புனித பேரவையிலே அமர்ந்திருக்கும் சிவனே அனைவருக்கும் மனம் மெய் மொழிகளால் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து, இங்கே அமர்ந்திருக்கும் யாவருடைய திருவடிகளை வணங்கி அடியனுடைய உரையை துவங்குகிறேன். மதிப்புரை என்ற அளவிலே அடியை பேச வருகிறேன். ஒரு மதிப்பு உள்ளவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அத்தகைய வேலையை நமது பண்ணை சம்பந்தி தூக்கு சுப்பிரமணியன் போன்றவர்கள் செய்ய வேண்டிய வேலை இது. இருப்பினும் அவருடைய மாணவனாக அவரிடத்திலே கடந்த 20 வருடங்களாக பாடம் கேட்ட நிலையிலே அதை சொல்வதற்கு அருகதை உள்ளது என்று கருதி இந்த பணியினை மேற்கொள்கிறேன். நமது விழா தலைவர் பொறியாளர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கும் கோலத்தை பார்த்து நமது முதல்வர் சிவசாமி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆதீன மகானை பார்த்த கோலம் உள்ளது என்று சொன்னார்கள். மாதவ சிவஞான முனிவர் மெய்கண்டாரும் அவருடன் நடந்து வருவது போல தோன்றுகிறது. அத்தகைய ஒரு திருவருட்பேற்று நிலையை அடைந்த நம்மிடத்திலே சகஜமாக இருப்பதை போன்று இருக்கும் ஒரு ஜீவமுக்தர். அவர் இந்த மேடையிலே அமர்ந்து இருக்கும் அழகு நாம் எல்லாம் முன்பு செய்த தவம் என்று கருதுகிறேன். அவருடைய பெருமைகள் எல்லாம் அவருடைய விழாவிலே சொன்னார்கள். ஆழியாறு அணைக்கட்டு கட்டியது, அதிலே ஒதுக்கப்பட்ட நிதியின் நீரத்தை கொண்டு போய் முதல்வரிடம் சேர்த்து கொன்ற அவருடைய உயரிய நெறி சார்ந்த செயல்களை எல்லாம் சொன்னார்கள். அவர் பொறியாளராக இருந்த போதிலும் சைவ சித்தாந்தம் 12 திருமுறைகளை எல்லாம் நம் இடத்திலே சொல்லும் வகையிலே நடத்தி வருகிறார். அவருடைய பணியானது மகத்தானது. நாயன்மார்கள் வரலாளர்கள் காட்டிய வழியிலே அவருடைய பாதை உள்ளது. அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடமாகும். இந்த சிவநெறியிலே நின்று நெறிப்படுத்துகிறார், வழிப்படுத்துகிறார். நாம் எல்லாம் உய்யும் வகையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவரை பணிந்து போற்றுகின்றேன். நமது பல்கலைக்கழகத்தின் தலைவர் தும்பை பூ போல தூய உள்ளம் படைத்தவர், துளசி செடியை போன்று புனிதமானவர். அவருடன் காந்தியும் மாரப்போயும் எப்போதும் உடனிருப்பார்கள். அவர் தனியாக எப்போதும் வருவதில்லை.
அவர்கள் இருவரும் வலமும் புறவுமாக இருந்து வருவார்கள். அவரை காணும்போது அந்த நிலையும் காட்சியும் ஏற்படும். அத்தகைய பெருந்தகை அவர்களை வணங்குகிறேன். நமது நூலின் ஆசிரியர் கவிஞர் தற்போது கவிஞராகவும் உருவெடுத்துள்ளார். அவர் கவிஞராக உருவெடுத்தது 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்கிறார்கள். அடியனை போன்றவர்களுக்கெல்லாம் தற்போதுதான் தெரிய வருகிறது. கவிதா சார்வபௌமர் என்று கூட அவருக்கு பட்டம் கொடுக்கலாம், ஒவ்விய ஜீவன் என்றும் பட்டம் கொடுக்கலாம். அத்தகைய இருகூர் கோமான், இருளகற்றும் ஆசான், மூன்றெழுத்து வேந்தர், கொங்கு நாட்டின் பெண் சங்கு, ஏனைய மாணவர்களுக்கெல்லாம் கலைஞரை விளக்கம். நமது மதிப்பிற்குரிய முனைவர் IKS அவர்கள் நடந்து வரும் பொழுது வள்ளுவ பேராசானும் வள்ளலாரும் உடன் வருவார்கள். வளமும் இடமுமாக அவர் தனியாக எப்பொழுதும் வந்ததே இல்லை. அவர்கள் இருவருடைய கருத்துக்களும் நெறிகளும் அவர்கள் காட்டிய வழிகளும் அவருடைய வழிகள். அத்தகைய பெருந்தகை நடக்கும் வழியிலே நாம் நடந்தாலே போதும், வேறொன்றும் தேவையில்லை. இது 42வது நூல். அதிகாரப்பூர்வமாக அவர் சொல்வது ஏனைய பிற அமைப்புகளுக்கும் பிற சங்கங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அவர் எழுதி கொடுத்த கட்டுரைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இருந்த போதிலும் இந்த 42வது நூலை இங்கே நாம் சிந்திக்க உள்ளோம். முனைவர் பட்டம் பயிலும் மாணவர்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய நூல் இது. அவர்களுடைய 42 நூல்களையுமே அவ்வாறு ஆய்வு செய்யலாம். நமது கழகத்தின் செயலாளர் அக்கா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். IKS ஐயாவுடைய 42 நூல்களையும் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற மேலும் மாணவர்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். அதற்கு தகுதியான நூல்கள் அந்த 42 நூல்கள். மெய்யின் நோக்கில் பாரதி என்ற ஒரு கட்டுரையை பாரதியார் பல்கலைக்கழகத்திலே அவர் எழுதி கொடுத்தார். பின்பு கடைசி சோறு என்று சிலப்பதிகாரத்திலே வரும் சில பகுதிகளை அவர் எழுதினார். இதெல்லாம் உலகத்தரம் வாய்ந்த பதிப்புகளாக அடியை எண்ணுகிறேன். இந்த கடைசி சோறு என்ற பகுதியிலே மிக அற்புதமாக அந்த கோவலனுடைய கண்ணகியினுடைய நிறைவு பகுதிகளை எழுதியிருப்பார்கள் சுருங்கிய வடிவிலே. இதை படிப்பவர்களுக்கு கண்ணீர் வரும், இதயம் கணக்கும். அத்தகைய கட்டுரைகள் எல்லாம் அவர்கள் மீண்டும் பதிப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது இளைய தலைமுறையினருக்கு உதவியாக இருக்கும். சங்ககால தமிழையும் தமிழ் சுவையும் அறிய ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். சிடைசூழ் சிறுவர்களும் உதவும் பெருமை ஆசானும் மதியும் தாரையும் போல என்று சண்டேஸ்வர நாயனார் புராணத்திலே தெய்வ செய்களார் குறிப்பிடுவார். அங்கே வேதம் பயிலும் மாணவர்களையும் வேதம் கற்பிக்கும் ஆசானை பார்க்கும் பொழுது மதியும் தாரகையும் போல என்று உதாரணமாக சொல்கிறார். ஆசான் என்பது மதியாகவும் தாரகைகள் என்பது மாணவர்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். மதியின் ஒளியிலிருந்து தாரைகள் அந்த ஒளியை பெறுகின்றன. பிற்பாடு அந்த தாரைகள் எல்லாம் பிற்காலத்திலே ஒளிவிடும் பொழுது அந்த ஒளியிலே அந்த ஆசான் தெரிகிறார், மதி தெரிகிறது என்று வகையிலே சான்றோர் பெருமக்கள் அந்த பதத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இவர்கள் என்னுடைய மாணவர்கள் என்று ஆசான் சொல்வது. பிற்பாடு அந்த மாணவர்கள் பெரிய உயர்ந்த நிலையை அடையும் பொழுது இந்த மாணவர்களுடைய ஆசான் அவர் என்று சொல்லும் ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். பாசு மணியம் ஐயா என்ற ஜோதியிலிருந்து ஒளியை பெற்று திளங்கும் தாரகைகளாக இங்கே பல மாணவர்கள் அமர்ந்துள்ளார்கள். அதிலே நமது மன்னியர் அவர்கள் தலை மாணாக்கர்
வணக்க தொண்டர், அருமை சீடன், மைந்தன் என்று கூட சொல்லலாம். பாசு ஐயாவுக்கு கிடைத்த ஒரு மைந்தன். இன்றைய விழாவிலே நாம் எல்லாம் பார்த்தோம். பண்ணையார் அவர்கள் எளிவந்த தன்மையோடு மிகவும் எளிமையாக இருப்பவர். உடல் மொழி என்று சொல்வார்கள். அவரை பார்க்கும் பொழுது அந்த உடை மொழியும் தெரியும். இந்த அளவிற்கு பண்புள்ளவர். சிறு தொண்டர் நாயனாரை பற்றி நாம் படிக்கிறோம். சிறு தொண்டரை பற்றியெல்லாம் நாம் எண்ணும் பொழுது பண்ணையாரையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு அவர் பணிவானவர், பண்புள்ளவர். நனி நாகரிகம் என்ற அந்த சொல்லுக்கு இலக்கியமாகவே வாழ்வார். அவர்கள் இங்கே மிகவும் எளிமையாக தன்னடக்கத்துடன் இந்த அறக்கலைக்கழகத்தில் இருந்து வந்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக அதை பார்த்து வருகிறேன். சென்ற மாதம் தமிழ் கல்லூரியிலே அவருக்கு நடந்த விழாவிலே அவர் விஸ்வரூபம் எடுத்ததை நான் பார்த்தேன். பண்ணையார் அவர்களை பற்றி நான் அறியாத செய்திகளையும் உயரிய அவருடைய நிலைகளையும் வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கை முறைகளையும் சமூக சேவைகளையும் ஆன்மீகத்தில் அவருக்கு எவ்வளவு பற்றுள்ளது என்பதை பற்றியும் அவருடைய நண்பர்கள், சுற்றத்தார், நலம் விரும்பிகள், அவருடைய நெருங்கிய உறவினர்கள், மக்கள், இவ்வாறு எல்லாருக்கும் அவர்களது வழியிலே நின்று எவ்வாறு உதவினார், எவ்வாறு அன்பு பாராட்டினார், எவ்வாறு பாசம் பாராட்டினார் என்றெல்லாம் அங்கு பெரிய ஒரு மாநாடு போல நடத்தினார்கள். அந்த விழாவிலே இருந்துதான் ஐயாவை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டேன். ஐயா அவர்கள் பாசு ஐயாவுடன் மிக நெருக்கமாக அணுக்கமாக இருந்து ஒரு ஆசானுக்கும் மாணவனுக்கும் உள்ள உறவினை கடந்து தந்தை மகனை போல பழகினார்கள். இயற்கையிலேயே பலாச்சுடை போன்ற இனிப்பானவர் பண்ணையார் அவர்கள். அதில் அவரே எடுத்து வரும் பலாச்சுடையும் தேனையும் தோய்த்து அருந்துவது போல பண்ணையாரை முப்பாலிலே நனைத்து திருவாசகத்தேனிலே அமர்த்தி அழகு பார்த்தவர் பாசு ஐயா அவர்கள். அந்த அளவுக்கு பண்ணையார் அவர்கள் மிகவும் பண்பட்டவராக ஏனையவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ பாசு ஐயாவுடைய வழிகாட்டுதல் அவருக்கு மிகவும் துணையாக இருந்தது. 25 வருடங்களாக இந்த அறக்கலைக்கழகம் தொடர்ந்து நடந்து வருகிறது என்பதே பெரிய ஒரு சாதனையாகும். ஐயா அவர்களுடைய நிறைவுக்கு பின்னாலே, பாசு ஐயா அவர்களுடைய நிறைவுக்கு பின்னாலே 25 வருடங்கள் ஐயா இல்லாமல் இந்த அறக்கலைக்கழகமானது எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து நடந்து வருகிறது. அவருடைய மாணவர்கள் நடாத்தி வருகிறார்கள். அதுவே பெரும் சாதனை தான். இப்போ முனைவர் சிவசாமி ஐயா அவர்கள் சொன்னார்கள், கன்சிஸ்டன்சி என்ற ஒரு ஆங்கில வார்த்தை சொன்னார்கள். அது முற்றிலும் இந்த கழகத்திற்கு பொருந்தும். பாசு ஐயாவின் மேல் அவர்களுக்கு இருந்த அந்த பக்தியும் குரு பக்தியும், பாசு ஐயா அவர்களுக்கெல்லாம் குரு என்றால் எங்களை போன்ற பின்வந்த மாணவர்களுக்கு அவர் பரமகுரு. அவரை பார்த்ததில்லை, ஆனால் பார்த்தால் நீங்கள் மிகப்பெரிய தவம் செய்தவர்கள் என்று நான் அவரை பார்த்து சொல்வேன். இப்படிப்பட்ட மாணவர்களை பெற்ற ஆசானை பார்த்து நான் சொல்வேன், நீங்கள் மிகப்பெரிய தவம் செய்தவர்கள் என்று சொல்வேன். அவரும் அதை ஒத்துக்கொள்வார். அந்த அளவுக்கு நமது பண்ணையார்களுடைய இந்த அவருக்கான விழா இது. அவருடைய விழாவிலே 2 நூல்கள், அற்புதமான நூல்கள், பின்பு மனிதம் என்ற நூல் ஆக 3 நூல்கள் வெளியிடப்பட்டன. இது எழுத்து வடிவில் இருந்த போதே நமது ஐகேஎஸ் ஐயா அவர்கள் இந்த மாதிரி ஒரு நூலை எழுதி வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அது கவிதை வடிவிலே இருக்கும், பாடல் வடிவில் இருக்கும் என்று நான் கருதவில்லை. இதுக்கு ஒரு அருமையான நூல் இது. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்பது மெய்யுணர்வு பயணமாக இது இருக்கிறது. இந்த மெய்யுணர்வு பயணம் என்பது விஞ்ஞான பயணமாகும். 84 லட்ச யோனி வேதங்கள், சிவபரத்துவம், சிவனுடைய பெருமைகள், அனாதி முறைகள், பழமைகள்,
போன்ற எல்லாவற்றையும் நாம் கண்முன்னே நிறுத்தி அவருடைய அந்த படைப்புகளும் அந்த படைப்புகளினால் வரும் பின்வரும் நிலைகளையும் மாணிக்கவாசகர் சிவபுராணத்திலே சொன்ன அந்த சிவபுராணத்திலே சொன்ன புல்லாய் கூடாய் கொடுவாய் மரமாகி என்ற பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு திருவண்ட பகுதியும் எடுத்துக்கொண்டு திருவாசகத்திலிருந்து சிவபுராணத்திலிருந்து அந்த பாடல்களுக்கான பாடல்களாகவே மறுபடியும் எழுதியுள்ளார். இதற்கு முன்பு சிவநெறியே சன்மார்க்கம் என்ற நூலையும் சிவபுராணம் என்ற நூலையும் கீர்த்தி திரு அகவல் என்ற நூலையும் எங்கும் இல்லாதோர் இன்பம் நாளும் ஒரு திருவாசகம் என்ற நூலையும் எழுதியவர் நமது முனைவர் அவர்கள். பின்பும் அவர் உரைநடை எழுதாமல் பாட்டு வடிவிலே இதை எழுதியுள்ளார். அந்த உரைநடைகளை எழுதியும் சிந்தித்தும் ஆழ்ந்தும் இந்த கவிதைகள் பாடல்கள் புறப்பட்டதாகவே அடியனுக்கு தோன்றுகிறது. கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இட்டைகோடல் என்ற நிலையினை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் சிந்தித்தல் என்ற பகுதியிலே அவருக்கு வேலை அதிகமாக இருக்கும். இப்பொழுதும் அவர் உடல் அளவில் மட்டுமல்ல மனது அளவிலும் ஒரு உழைப்பாளர். தனது பணியை கல்லூரி பணி நிறைவு செய்து அவர் அறிவியல் ஆசிரியர் தாவரவியல் ஆசிரியர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் தமிழாசிரியர் அல்ல, தமிழ் பேராசிரியர் அல்ல. அத்தகைய நிலையிலே அவர் அறிவியல் பாடங்களை நடத்தி பாசுவையாவிடமும் பாடம் கேட்டு ஏனைய சான்றோர் பெருமக்களிடமெல்லாம் பழகி பெரியசாமி தூரல் போன்ற பெரிய பெரிய பெருந்தகைகளுடெல்லாம் பழகி பட்டை தீட்டப்பட்டவர். இந்த சிந்தித்தல் என்பது இந்த திருவாசகத்தை சிந்தித்து சிந்தித்து ஏனைய 4 நூல்களுக்கும் உரை எழுதி புறப்பட்டதுதான் இந்த கவிதைகள் என்று நினைக்கிறேன். இந்த மெய்யுணர்வு பயணம் அதில் இந்த படைப்புகள் தாமாக அந்த வரலாறை சொல்வதாக படைத்துள்ளார். திருவாசகம் என்பது மாணிக்க வாசகருடைய தன் வரலாறு என்று சான்றோர்கள் சொல்வார்கள். அதை மையாவும் ஆமோதிப்பார்கள். அந்த படைப்புகளிலே வரும் படைப்புகள் தங்கள் தத்தம் வரலாற்றை சொல்வது போல இங்கே அவர் அந்த பாடலை தொகுத்து வழங்கியுள்ளார். ஒரு பிரபாகம் போல புறப்பட்டிருக்கிறது இந்த கவிதைகள். திருவாசகத்திலே வரும் ஒரு பகுதியை மட்டும் ஒரு கையால் சிறுகுத்து மலர்களை எடுப்பது போல அதை எடுத்து அதை ஒழுங்காக பாடல்களாகி இலக்கிய சுவையுடனும் இந்த பிரபஞ்ச சக்தியில் உள்ள நிகழ்வுகளையும் இயற்கை அமைப்புகளையும் இயற்கை சூழ்நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நம் கண்முன் நிறுத்தி தத்தம் வரலாறு சொல்வது போல அமைத்துள்ளார். மெய்யுணர்வு பயணம் என்று அதற்கு அடைமொழி கொடுத்துள்ளார். இந்த உயிர்கள் படைப்புகளின் காரணமாக ஒவ்வொரு படைப்புகளிலிருந்து எவ்வாறு தன் முன்னேற்றம் அடைகிறது, ஆன்ம முன்னேற்றம் அடைகிறது என்று அழகாக சொல்லியுள்ளார். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், அதாவது ஒரு கொடி எவ்வாறு கொம்பை தேடி அடைகிறதோ அதுபோன்று பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இறைவன் திருவடி நிழலை அடைய தவியாய் தவிக்கும். அதற்குண்டான வேலைகளை அது பார்க்கும். அது மனிதனாக இருக்க வேண்டும் என்று நிர்பந்தமில்லை. ஏனைய உயிர் வர்க்கத்திலும் அவ்வாறு இருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் உள்ளன. அதையெல்லாம் மேற்கோள்களாக காட்டியுள்ளார் நமது முனைவர் அவர்கள். எங்கும் இல்லாத எங்கும் என்ற நூலிலே பல மேற்கோள்கள். அதில் திருவாசகம் எழுதும் பொழுது ஏனைய திருமுறைகளையும் கம்ப ராமாயணத்தையும் சங்க இலக்கியங்களையும் பாரதியாரையும் திருவள்ளுவரையும் ஆங்காங்கே தொட்டு காண்பித்து செல்வார்கள். சில மேற்கோள்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று நமக்கு தெரியாமல் அதை நாம் தேடி அதை அறிந்து கொள்ள முயல வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். அவ்வாறு படித்து பண்பட வேண்டும் என்று நினைக்கிறார். மேலோட்டமாக எதையும் படித்து புரிந்து கொள்ள அவர் அனுமதிக்க மாட்டார். அதில் ஆழமாக செல்ல வேண்டும் என்று நினைப்பார். ஆழ்கடலில் எவ்வாறு பவளப்பாறைகளும் ஏனைய இயற்கை சூழலும் இறைவன் படைப்புகளும் உள்ளதோ அதுபோன்று ஆழ்கடல் அமைதியானது,
அவரும் அமைதியானவர், எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது. 9 விருதுகளுக்கு மேலாக விருதுகளை பெற்றவர். அவருக்கு கிடைத்த உயரிய விருது செந்தமிழ் எழுத்தச்சர் விருது. அதை நமது பண்ணையார் அவர்கள் கொடுத்தார்கள். ஏனைய மன்றங்கள், ஏனைய அமைப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒருவரை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு, அணுக்கத்திலே இருந்து கொண்டு, முழுமையாக உணர்ந்து கொண்டு, அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு விருதை கொடுக்க வேண்டும், அந்த விருதுக்கு அவர் பொருத்தமானவர் என்று தேர்ந்தெடுத்து அந்த விருதுக்கான அந்த பதத்தை அவர் எவ்வளவு தூரம் சிந்தித்திருப்பார். செந்தமிழ் எழுத்தச்சர் என்பது உயரிய விருது, உலகத்தரம் வாய்ந்த விருது என்று கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விருதை எந்த அமைப்பு யாருக்கும் கொடுத்திருக்காது. ஒருமுறை நாதஸ்வர கலைஞர் ராஜரத்ன பிள்ளை அவர்களிடம் சொன்னார்கள், கேட்டார்கள், நீங்கள் ஜனாதிபதியிடம் விருது பெற்றிருக்கிறீர்களே, இவ்வாறு உங்களுக்கு இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதா? அவர் சொன்னால், நீங்கள் கேட்டதனால் சொல்கிறேன், ஜனாதிபதியிடம் விருது பெற்றேன். ஜனாதிபதிக்கு என்னை யாருன்னு தெரியாது, என் இசையை அவர் கேட்டாரா என்று தெரியாது, ஏதோ கொடுத்தார், வாங்கினார். பின் எதிர்த்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்றால், ஒரு முறை ஒரு கூட்டத்திலே நாதஸ்வர கச்சேரி வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே நரிக்குறவர் என்று அழைக்கப்படும் அந்த அமைப்பு, அந்த வகுப்பினர் முன்பெல்லாம் ஒரு விளக்கை கையில் பிடித்திருப்பார்கள், பெட்ரோமேக்ஸ் என்று சொல்வார்கள். அதை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு பெருகா என்று ஒரு பகுதியை நான் வாசித்தேன். அது கிளர்ச்சியை ஏற்படுத்துவது. இந்த கூட்டங்களிலே சலசலப்பாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நகைச்சுவையாக ஏதாவது பேசுவார்கள் சொற்பொழிவாளர்கள், உடனே நிமிர்ந்து உட்காருவார்கள். அதுபோன்று ஒரு பெருகாவை அடித்தேன். அவன் ஆகா என்று அந்த பெட்ரோமேக்ஸை தூக்கி பிடித்தான். அதுதான் எனக்கு கிடைத்த விருது என்று அவர் சொல்கிறார். அதுபோன்று ஐகேஎஸ் ஐயாவிடம் நான் இதுவரை கேட்டதில்லை உங்களுக்கு எது பிடித்த விருது என்று. ஆனாலும் அவருக்கு பிடித்த விருது செந்தமிழ் எழுத்தச்சர் என்ற விருது. அது அவருடைய நலப்பெருமைகளுக்கும், அவருடைய மாணாக்கர்களுக்கும், அவருடைய சீடர்களுக்கும், அணுக்க தொண்டர்களுக்கும் புரியும். முதற்கண் அவரது நூலை மதிப்புரை செய்வதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். அவருடைய நலப்பெருமைகளுக்கும் சீடர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். அத்தகைய நூலை மதிப்புரை செய்யும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி, எனக்கு தெரிந்த இந்த நூலை பற்றி தெரிந்த சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 84 லட்சம் யோனி வேதங்கள் என்று நாம் சொன்னோம் அல்லவா, அதனுடைய பண்புகளை, அறிவியலை, உண்மைகளை, பக்தி அனுபவத்தை, அறிவியல் சிந்தனைகளை அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். தாவரம், விலங்கினம் என்று 2 பகுதியாக பிரித்துள்ளார்கள். பண்டை காலத்திலே ஆவணம் எழுத்தாளர்கள் ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் என்று எழுதுவார்கள். ஸ்தாவரம் என்றால் நிலை பெற்றது, ஜங்கமம் என்றால் இயங்குவது. இந்த 2ஐயும் பிரித்துக் கொண்டு இந்த நூலை அவர்கள் எழுதியுள்ளார்கள். அசையாதன, அசைவன என்று 2 பகுதிகள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியத்தில் அதை புறக்காடனவே புல்லென மொழிப, அகக்காடனவே மரமென மொழிப என்று சொல்கிறார். அதாவது புல் என்றால் என்ன, புல் வர்க்கங்கள் என்றால் என்ன, மரம் என்றால் என்ன, மர வர்க்கங்கள் என்றால் என்ன. நமது அறக்கலைக்கழகம் சார்பிலே 4 விழா, 5 விழா என்றெல்லாம் நாம் வருடத்தோறும் நடத்தி வந்து இப்ப தற்பொழுது 60 விழா நடத்தி வருகிறோம் அல்லவா. சான்றோர் விழா. அதிலே ஒரு விழாவிலே கவிஞர் புவியரசு அவர்கள் சொன்னார்கள், மாரோக்கோ ஐயாவிடம் பாடம் கேட்டிருக்கிறேன். ஒரு முறை வாழை மரம் என்று சொன்னேன். வாழை மரம் இல்லை, வாழை என்று சொன்னார். ஏன் அது வாழை மரம் அல்ல என்பது போல சில அரிய கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள். பசு, அந்த பசு கருப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். அந்த பசு கருப்பு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளும், அது கருப்பாக காத்திருக்கவில்லை என்று சொன்னேன். வெள்ளை பசு ஏதோ கருப்பாக வேலையிலே காத்திருக்கிறது என்பது பொருள்படுவது.
இத்தகைய நுணுக்கங்களை எல்லாம் மாரபாய் அவர்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று புவியரசு ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதை போன்ற புல் என்றால் என்ன, மரம் என்றால் என்ன? தொல்காப்பியர் சொல்கிறார், புறக்காடனவே புல்லென மொழிப, அகக்காடனவே மரம் என மொழிப. அந்த மொழிப என்று சொல்லும் இடத்தில் கூட தொல்காப்பியர் இதை நான் சொல்லவில்லை, எனக்கு முன்னோர்கள் இருந்தவர்கள் இதை சொன்னார்கள் என்று அந்த நனி நாகரிகத்தையும் அந்த பண்பாட்டினையும் சொல்கிறார்கள் என்று தொல்காப்பியரை நமது முனைவர் ஐ.கே.எஸ். ஐயா அவர்கள் பாராட்டினார். ஒரு இலக்கண ஆசிரியர் தொல்காப்பியர், அவரே அவ்வளவு பண்புடன் நடந்து கொள்கிறார்கள் என்று அவரை பாராட்டியும் வணங்கியும் இந்த நூலை அவர் தொடங்குகிறார். இங்கிருந்துதான் அவர் தொடங்குகிறார் தொல்காப்பியத்திலிருந்து. ஐம்பொறிகளை சொல்லி வரும் தொல்காப்பியர் ஆறாம் அறிவதுவே அவற்றோடும் மகனே என்று சொல்கிறார். ஐம்பொறிகள் நமக்கு தெரியும், புலப்படுகிறது, தென்படுகிறது, எல்லாம் தெரியும். ஆறாவது அறிவை தொல்காப்பியர் சொல்கிறார், ஆறு அறிவதுவே அவற்றோடு மனநே. ஆறு அறிவதுவே அவற்றோடு மனநே. இந்த மனம் என்றால் என்ன? மருத்துவ உலகமே கவியாய் தவிக்கிறது இந்த மனம் என்பதை கண்டுபிடிக்க என்று ஐ.கே.எஸ். அவர்கள் சொல்கிறார்கள். சிந்தனை அரங்கத்தில், பவன் நடத்திய சிந்தனை அரங்கத்திலே 1/2 மணி நேரம் ஒருத்தர் மனம் என்பதை பற்றி பேசினார். இன்னமும் மருத்துவ உலகம் அதை கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்கிறார். மனமாகிய அறிவை பெற்றவன் மனிதன் என்று நாம் பார்க்கின்றோம். மனமாகிய அறிவை பெறாதது விலங்கு. மனமாகிய அறிவை பெறாமல் மனிதனாக இருப்பவன் அவன் விலங்குக்கு சமம் என்று சொல்கிறார். மாறாக அந்த மனமாகிய அறிவை பெற்ற உயிர் அது விலங்காயும், அது மேம்பட்டது, அது உயர்ந்து நோக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் அது மனிதனுக்கு இணையானது என்றும் சொல்லலாம். விலங்கிலிருந்தும் மேம்பட்டது. மனமாகிய அந்த அறிவை பெற்ற விலங்கு அந்த விலங்கிலிருந்தும் மேம்பட்டது. இதற்கு சான்றுகள் நிறைய உள்ளன. 63 நாயன்மார்கள் புராணம் உள்ளிட்ட ஏனைய பக்தி இலக்கியங்களிலும் சங்ககால இலக்கியங்களிலும் இதை காணலாம். எவ்வாறு விலங்குகள் எல்லாம் அந்த அறிவை பெற்றன என்று. அகத்தினை, புறத்தினை, மெய்ப்பாட்டியல் ஆகியவைகளை உள்ளடக்கியது உயிரிறக்கம் உடையாத மனம் என்று குறிப்பிடுகிறார். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போன்றவர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்ற குறளையும் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார். புல்லாய் பிறந்து படர்ந்து வளர்ந்து புவிமகள் தனக்கு ஆடையும் ஆனேன் என்று புல் சொல்கிறது. பூமாதேவி என்றும் நிலமகள் என்றும் நாம் சொல்கிறோம். ஆனால் புல் என்ன சொல்கிறது என்றால், நான் படர்ந்து வளர்ந்து அந்த நிலமகளுக்கு ஆடையானேன் என்று பெருமை கொள்கிறது. இங்கிருந்துதான் தொடங்குகிறது அந்த ஆன்ம முன்னேற்றம். புல் என்பதை கேரளாவிலே மலையாள மொழியிலே ஒரு திட்டுவதற்கு இழி சொல்லாக அதை பயன்படுத்துவார்கள். புல்லை போன்று அவனை மதிப்பார்கள் என்று சொல்வார்கள். புல்லை மிகவும் கீழ்த்தர வரிசையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த புல் இங்கு என்ன சொல்கிறது? அந்த புல் அந்த செவிமடுக்கவில்லை. நான் புவிமகளுக்கு ஆடையாக உள்ளேன் என்று சொல்கிறது. சீதாதேவி மண்மகள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த புவிக்கு நிலமகளுக்கு ஒரு ஆடை வேண்டுமே என்று நமது கவிஞர் அவர்கள் உயர்ந்த நோக்கத்திலே இந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள். புல்லாக பிறந்து அந்த புல் என்ன அனுபவிக்கிறது, எத்தகைய ஆன்ம முன்னேற்றம் அது அடைகிறது என்று சொல்கிறார்கள். புல்லாக பிறந்து என்று. மலராக பிறந்தேன், செடியாக பிறந்தேன், செடியாக பிறந்து மலர்கள் பூத்தேன் என்ற பகுதியிலே மலராய் குவளை செடியில் பிறந்து
மலைமகள் கண்ணுக்கு ஊமையானேன் என்று சொல்கிறார். ஊமை கண்ணுக்கு குவளை மலரை ஊமையாக கூறுவது நமது இலக்கியத்தில் பார்க்கிறோம். திருச்சதகத்திலே செந்தாமரை காடனைய மேனி என்று மாணிக்கவாசகர் சொல்வார்கள். செந்தாமரை காடனைய மேனி என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த மலருக்கு அந்த ஏற்றம் கொடுக்கிறார். திருவம்பாவையிலும் அது போன்று பைங்குவளை கால்மலரால் செங்கமல பைங்கோதால் என்றும் அவர்கள் ஊமை கூறுகிறார்கள். மணிவாச பெருமாள் அடைக்கலப்பத்தில் செடுக்கமல திரளேணி நின் சேவடி என்று குறிப்பிடுகிறார். பிற்பாடு தாமரை கண்ணன் என்று பார்க்கிறோம். கமலக்கண்ணன் அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி போன்ற பகுதியிலே எவ்வாறு அந்த செடிகளுக்கும் கொடிகளுக்கும் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சங்ககால இலக்கியங்களிலே அதை வடிவமைத்துள்ளார்கள் என்று பார்க்கிறோம். அந்தந்த தாவரங்கள் எவ்வாறு ஆன்ம முன்னேற்றம் அடைய விளைகிறது என்றும் சொல்லி வருகிறார். செடியாக ஒரு பிறப்பு. செடி என்று சொல்லும் பொழுது நமக்கு முள் செடி ஞாபகத்துக்கு வருகிறது. கொற்றவன்குடி உமாவதி சிவம் முள் செடிக்கு முக்தி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த முள் செடிதான் செய்த தவம் தான் எண்ணி மனிதனாய் பிறந்தவர்கள் கூட முக்தி கிடைப்பதில்லை என்று பார்க்கிறோம். எனவே முக்தி கிடைப்பதற்கு மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை என்பது கவிஞனுடைய வெளிப்பாடு. முள் செடிக்கு கொற்றவன்குடி உமாபதி சிவம் முக்தி கொடுத்ததை நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அந்த முள் செடி செய்த தவத்தினை நாம் எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். பெற்றான் சாம்பன் விரக வெட்டிக்கும் அவ்வாறு அவர் முக்தி கொடுத்ததை இங்கே நாம் சிந்திக்கலாம். நற்றிணையில், அதாவது சங்க இலக்கியத்திலே ஒரு தலைவனும் தலைவியும் சந்திக்கும் பொழுது தலைவி சொல்கிறார், வேறு இடத்தில் நின்று பேசுவோம், இங்கே எனது அக்கா நின்று கொண்டு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னுடன் யாரும் பிறக்கவில்லையே, பிறகு எங்கே அக்கா வந்தாள் என்று தலைவன் கேட்க முற்றத்திலே வளர்ந்து நிற்கும் மரத்தை காண்கிறார்கள். எனக்கு முன்பே வளர்ந்த இந்த செடியானது தற்போது மரமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஐயா அவர்கள் அடிக்கடி திருக்குறள் வகுப்பிலே சொல்லும் உவமை இது. அந்த நற்றினையை அவர் சுவைத்து நமக்கு அந்த மகிழ்ந்து சொல்லுவார். அவர்கள் மிகவும் ஒரு அருமையான இடமாக அது இருக்கும். அந்த தாவரத்திற்கு எவ்வாறு அந்த சங்க காலத்திலேயே அந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நமது முன்னோர்கள். அப்படிப்பட்ட முன்னோர்களுடைய வழிகாட்டுதலில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். திருச்சதகத்தில் விச்சதின்றியே விலகை செய்யுவாய் என்ற பாட்டிலே நச்சு மாமரம் ஆயினும் அதை வெட்ட மாட்டார்கள் என்று சொல்வார்கள். தாம் வளர்த்ததோ நச்சு மரமாயினும் கொலார் என்று சொல்வார்கள். அது இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்வார்கள். நாம் வளர்ந்தது தானே, வளர்ந்த பிறகுதான் தெரிகிறது அது நச்சு மரம் என்று. இருந்த போதிலும் அதை வெட்ட மனமில்லை. இப்ப ஏனைய மரங்களை நாம் வெட்டலாமா? எப்பொழுதும் அது முனிவர் அவர்கள் அடிக்கடி சொல்லும் ஒரு மகிழ்ந்து பார்க்கும் ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், காந்திஜி அவர்கள் நூல் நூற்றுக் கொண்டிருக்கிற ராட்டையிலே அப்போது ஒரு அணுக்க தொண்டரை அனுப்பி சிறிது வேப்பிலைகளை பறித்து வருமாறு சொல்கிறார்கள். அவர் ஒரு கொம்பையை ஒடுத்துக் கொண்டு வந்து தந்து விட்டார். ஒரு வாதை, ஒரு கிளையை கொண்டு வந்து அவருக்கு கோபம் வந்து விட்டது. நான் கொஞ்சம் தானே கேட்டேன் இலைகளை, நீ எதற்காக இதை வெட்டினாய்? நீ அந்த மரத்திடம் மன்னிப்பு கேட்டாயா? அந்த மரம் எந்த அளவுக்கு துடித்திருக்கும், எந்த அளவுக்கு வலித்திருக்கும், எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருக்கும் என்று மகாத்மா காந்தி சொன்னதாக அவர்கள் சொல்வார்கள். இதெல்லாம் திருக்குறள் வகுப்பிலே ஒத்தக்கால் மண்டப அன்பர்கள் இங்கே யாரையும் காணவில்லை. அவர்களுக்கெல்லாம் தெரியும். இந்த திருக்குறள் வகுப்பிலே இத்தகைய ஊமைகள் காந்திஜி பற்றி, பாரதியை பற்றி, சங்க இலக்கியங்களை பற்றி, பாசு ஐயாவை பற்றி, கம்ப ராமாயணத்தை பற்றி, சங்க இலக்கியங்களை பற்றி, பன்னிரு திருமுறைகளை பற்றி, சைவ சித்தாந்தங்களை பற்றி, ஏனைய அருளிய அந்த பாடல்களை பற்றி எல்லாம் மிக அழகாக சொல்வார்கள். வையாபுரி ஐயாவை மிகவும் மதிப்பவர் நமது கவிஞர் அவர்கள்.
வையாபுரி ஐயாவுடன் தொடர்ந்து 6 வருடம் பாடம் கேட்ட முதல்வர் சிவசாமி அண்ணா இங்கே வந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் அந்த நிலையிலே நின்று மகிழத்தக்க வழி. இன்று காலை கூட வையாபுரி ஐயா பற்றி நமது முனைவர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே மரம் வென்று நின்றான் என்று ஏசவும் வேண்டாம் என்று சொல்கிறார் நமது கவிஞர். அதனால் மரம் போல நிற்கிறார் என்று தயவு செய்து அந்த ஓமை யாரும் கூறாதீர்கள் என்று கவிஞர் கேட்டுக்கொள்கிறார். மரத்தை எளிவாக சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். மரம் போல் நிற்க வேண்டாம் என்று ஏசவும் வேண்டாம். புலாலை உண்ணும் உயிரினம், புல்லை உண்ணும் உயிரினம் இந்த 2 வகையாக பிரித்து ஒரு பாடலை சுவைபட சொல்லியுள்ளார். புல் பேசியது. இந்த புலி, சிங்கம் போன்ற மிருகங்கள் எல்லாம் சாதுக்கள் என்று புல் சொல்கிறது. அவைகளால் நமக்கு எந்த இடையூறும் இல்லை என்று புல் சொல்கிறது. ஆனால் இந்த ஆடு மாடு இவைகள் தான் வள்ளல் பெருமான் சொன்னது போல கொடுமையான விலங்குகள், பொல்லா விலங்குகள் என்று சொல்வார்கள். வாட்டமில்லா மாணிக்க வாசகரின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகள் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் விஞ்ஞான நாட்டமுறும் எண்ணிலிருந்து நான் அடைதல் வியப்பென்று. ஆட்டையும் மாட்டையும் பொல்லா விலங்குகள் என்று சொல்கிறது புல் என்று ஒரு ஞானியிடம் அந்த புல் பேசியது. புல்லை உண்ணும் உயிர்கள், புல்லை உண்ணும் விலங்கினங்கள் கூட தாவரத்தை உண்ணும் உயிர்களைத்தான் நம்பி இருக்கிறது. அந்த அளவுக்கு தாவரம் நமக்கு முக்கியமானவைகள். தாவரம் இன்றியமையாதது. தாவரம் தான் மூலம், தாவரம் தான் முழுமுதல், தாவரம் தான் அடிப்படை என்று தாவரத்திற்கு கட்சி பாடுகிறார் நமது கவிஞர், தாவரவியல் பேராசிரியர். அவர் சொல்வது ஏனைய அறிஞர்களை மேற்கோள் காட்டி சொல்கிறார். ஏனைய ஆராய்ச்சிகள், ஏனைய அறிஞர்கள் சொன்னது தாவரவியல் ஆசிரியர்கள், தாவரவியல் பேராசிரியர்கள் கண்டு வியந்து வியந்து போற்றுகிறார் நமது முனைவர் ஐகேசர் அவர்கள். அத்தகைய தாவரவியலில் அவர் நடந்து வந்த பாதை அவருக்கு இந்த பாடல்கள் எழுதுவதற்கு உபயோகமாக இருந்திருக்கிறது. உயிரின் மூலம் தாவரம் சால பொருந்தும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக கல் ஒரு பிறப்பு என்று சொல்கிறார்கள். கல்லாய் மனிதராய் அல்லது கல் ஒரு உயிர் அல்ல என்றும் கல்லா மனிதராய் தான் அது என்றும் சில அறிஞர் பெருமக்கள் வாதிட்டார்கள் கற்பகம் பல்கலைக்கழகத்திலே. ஆனால் திருவாசகத்திலே மணிவாசகர் சொன்னது கல்லாய் என்று, அது கல்தான் என்று ஏனைய ஆசிரியர் பெருமக்களும் ஆய்வாளர்களும் பேராசிரியர் பெருமக்களும் சான்றுகளுடன் நிரூபித்தார்கள். அதை ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது இந்த கல் என்பது ஒரு பிறப்பு என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம் புரிந்து கொள்ள ஒரு பதத்தை உபயோகப்படுத்துகிறார். அணுக்களின் ஓட்டம் அதன் உள்ளே இருக்கிறது என்று சொல்கிறார். கல்லின் உள்ளே அணுக்களின் ஓட்டம் உள்ளது, எனவே அது ஒரு தனி பிறப்பு தான் என்று சொல்கிறார். கல்லாய் பிறந்து காலத்தி மலையில் கண்ணப்பருக்கு அருளிய பெருமையை உணர்ந்தேன் என்று சொல்கிறார். அந்த காலத்தி மலையிலே கண்ணப்பன் செய்த தொண்டையும் அவன் எந்த அளவிற்கு அன்பு காட்டினான் என்பதையும் சேக்கலார் பெருமான் சொல்லும் பொழுது அது காலத்தியாரே அறிவார் என்று சொல்கிறார். ஆனால் அந்த மலையும் அது அறியும் என்று நமது கவிஞர் அவர்கள் அதை மேற்கோள் காட்டி சொல்கிறார். இந்த இடத்திலே கண்ணப்ப நாயனார் புராணத்திலே இன்னொரு தகவலையும் சொல்ல வேண்டும். கண்ணப்பன் முன்பு திண்ணனாக இருந்த பொழுது திண்ணன் கண்ணப்பனாகிய நிலைக்கு வருவதற்கு பன்றி என்ற விலங்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று நாம் அதை பார்க்கிறோம். இந்த கண்ணப்ப நாயனார்
இவருடைய பெற்றோர்களான நாகன் தத்தை தம்பதியர்களுக்கு பலகாலம் குழந்தைகள் பாக்கியம் இல்லாமல் இருந்து முருகனுடைய வேண்டுதலால் முருகனுடைய அருளிப்பாட்டினால் நேர்த்தி கடன் செலுத்துவதன் மூலமாக பிறந்தவர் தான் திண்ணன் என்ற கண்ணப்பர். அந்த 6 நாளிலே தொண்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனை மீண்டும் அழைத்து வர பெற்றோர்கள் புறப்படுகிறார்கள். அவர்களை ஏவினார் போல் நோக்குகிறார். கண்ணப்ப நாயனார் அந்த திருவருட்பேற்ற நிலையில் இருக்கிறார். தத்தை தனது மகன் இல்லம் திரும்ப வேண்டுமே என்று கவியை கருதுகிறார்கள். நமக்கு கண்ணப்ப நாயனார் கிடைத்தார், ஆனால் தத்தைக்கு தன் மகனை தத்தை இழந்து விட்டாளே என்று நமது முனைவர் அவர்கள் வருந்தி வருந்தி 2 வரிகள் எழுதியிருப்பார்கள். அந்த தாயாருக்கு எவ்வளவு மனம் வலித்திருக்கும், எவ்வளவு பெரிய இழப்பு. கண்ணப்பன் எட்டிய இடம் உயர்ந்த இடம்தான் என்பதற்கு மாற்று கருத்தில்லை. வலப்புறத்திலே நிற்கிறார். மாணிக்கவாசக பெருமானே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று பாடுகிறார். அத்தகைய அந்த கண்ணப்பனுடைய வரலாற்றிலே வரும் அந்த தத்தையினுடைய பகுதியை நாம் இங்கே சிந்தித்து, யானேதும் பிறப்பெஞ்சேன் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். எத்தகைய பிறப்பாயினும் அதை பிறந்து அதை ஆன்ம முன்னேற்றம் அடைந்து ஒரு திருவடிகளை அடைய நான் தயாராக இருக்கிறேன் என்று பொருள். புல்லாகி கூடாகி என்ற வரிசையிலே வரும் அத்தனை பிறப்புகளை நான் தான் பிறந்தேன் என்றும் அவர்கள் சொல்கிறார். இன்னும் ஒரு பிறவி வேண்டும் என்று ஐயா அவர்கள் எழுதினார்கள். நாமும் அவருடனே பிறக்க வேண்டும். எல்லா பிறப்பிலும் நாம் அவருடன் பிறக்க வேண்டும். இங்கே ஒரு சிலர் சொல்கிறார்கள் எனக்கு பிறவி வேண்டாம் என்று. அவர்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். இன்னும் ஒரு பிறவி வேண்டும் என்று அவர் சொன்னதால் நாம் எல்லோரும் அவருடன் மீண்டும் பிறந்து இந்த அறக்கலைக்கழகத்திலே நாம் பாடம் கேட்க வேண்டும். என்னையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகையை ஏற்றெடுத்து அருட்கலைக்கழகம் எனக்கு அருளியவர் யார் பெறுவார் அச்சோம்.